சொல்லுகிறது, நம்மை அன்பு கூறுகிற என்ன செய்கிறோம்? கிறிஸ்துவினாலே நாம் என்ன செய்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். முற்றிலும் சொல்லுங்க, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். உங்களை ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு? உங்களுக்கு ஜெயம் கொடுக்க கூப்பிட்டுருக்கிறாரு. என்ன ஜெயம் அப்படின்னு சொன்னா, முற்றிலும் ஜெயம், எல்லாவற்றிலேயும் ஜெயம். அல்லேலூயா. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21:7 சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஆண்டவர் என்ன செய்வாரா? அவனுக்கு பிதாவாய் இருப்பார், நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்க போகிறோம், குமாரர்களும் குமாரத்திடமாய் இருக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உங்கள் மீது அன்பு வைத்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, என் மீது இயேசு நாங்கள் அன்பு வைக்கணும், எனக்கு ஜெயம் கொடுக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லாருமா? உண்மையாகவா? அல்லேலூயா. ஆமா, அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பு 2 பேரும் ஜெபித்தாலும் கூட ஒரு மனுஷன் மீது போச்சு, ஒரு மனுஷன் மீது போகவில்லை. லூக்கா 18:13-14 ஒரு பக்கம் பரிசேயனும் ஜெபிக்கிறார், ஆயக்காரனும் ஜெபிக்கிறார். தேவனுடைய அன்பு ஆயக்காரன் மீது புறப்பட்டு போய் அவனை நீதிமானாக்கி அவனை ஆசீர்வதித்து விட்டது. அல்லேலூயா. அதே காரியத்தை தான் தேவனுடைய அன்பு செய்ய போகிறது. இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்திலே ஆயக்காரனை போல தாழ்த்தி பாவ அறிக்கை செய்து நீங்கள் விட்டுவிட வேண்டிய பாவத்தை, கோபத்தை எல்லாத்தையும் விட்டுவிட கர்த்தர் உதவி செய்யும்படி கெஞ்சி கேட்கணும். அப்படி கேட்டுட்டிய சளி பிடிச்சது, நெஞ்சில சளி, அங்கிட்டு மூக்கில சளி, இந்த சளி தொல்லையே போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இது சளி தொல்லை இல்லை, இது என்ன தொல்லை? இது சனி தொல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சளி பிடிச்சிருக்கு, சளி பிடிக்கல. எல்லாரும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனம் திரும்பணும். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு நல்ல சத்தியத்தை சொன்னார். மத்தேயு 4:17 மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. யோவான் 3:2 மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. எப்படி மனம் திரும்புகிறது அப்படின்னு கேட்டா, ஒரு பொண்ணு இயேசுநாதர் காலை பிடிச்சுக்கிட்டு அவர் கண்ணீரோடு அழுதார். ஏன் கண்ணீரோடு அழுதார்? அவருடைய வாழ்க்கையில் கூடிய கெட்ட பழக்கெல்லாம் போகணும், நல்ல பொண்ணா மாறணும் என்று அவள் விரும்பின பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவள் இயேசுவை நோக்கி கண்ணீரோடு செய்தார். அவருடைய கால்களை பிடித்து கொண்டார். இயேசுநாதர் சொன்னார், லூக்கா 7:48 உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற 50ஆம் வசனத்தில் நீ சமாதானத்தோடு போய் என்றார். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருமே சமாதானத்தோடு தான் போகணும். ஆனால் இன்னைக்கு சமாதானம் ஆணுக்கும் இல்லை, பொண்ணுக்கும் இல்லை. சமாதானம் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. ஆம்பளை பேசினா பொம்பளைக்கு கோபம் வருது, பொம்பளை பேசினா ஆம்பளைக்கு கோபம் வருது. சரியா? ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் சொல்றோமே தவிர சந்தோஷமா யாருதான் இருக்கிறான்னு தெரியல. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்டா ஒரே அல்லேலூயான்னு சொல்றீங்க. சரியா? அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. எல்லாருமே அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி பாருங்க, நீங்க எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் ஒரு 7ஆம் வசனத்தை ஒரு வாசிவேனா? உங்களை மகிழ பண்ண போறாரு.
அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தரை தேடத்தக்க நல்ல சமயம் இது. காலையா, மத்தியானமா, சாயங்காலமா, நைட்டா அப்படின்னு கேட்டா, நீங்க தேவ சமூகத்தில் எப்பெல்லாம் பாவத்தை அறிக்கையிட்டு செபிக்கிறீங்களோ அந்த சமயம் தேவன் உன் அருகில் வருவார். அல்லேலூயா. தேவன் உன் அருகில் வருவார். நீ அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு கர்த்தருடைய மகிழப்படுவார். கர்த்தருடைய என்ன செய்வார்? நீங்கள் எல்லாரும் பாவ அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண கற்றுக்கணும். இன்னைக்கு அப்படி கற்றுக்கிறது மக்கள் இல்லை. எல்லாரும் பாட்டு படிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆராதனை பண்ணுறீங்க, அது அதுக்காக சந்தோஷமா இருக்குது. பாவ அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் பொழுதுதான் தேவன் பக்கத்தில் வருவார். பாவியாகிய மேல் கிருபையாகிரும் ஆண்டவரே என்று சொன்னவர் நீதிமானாக மாறிவிட்டார். நீதிமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட்டார். இந்த அனுபவத்தை பெற்ற ஒரு மனுஷன் தான் ஆண்டவர் சபையிலே சேர்த்துக்குவார். சரியா? ரட்சிக்கப்பட்டவர்களை என்ன செய்தாங்க? அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கொண்டார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரட்சிப்பு போய்கிட்டே இருக்கு. ரட்சிப்புனா என்ன? அவர் நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பா. இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு தான் இந்த உலகத்தில் இயேசு எதுக்கு வந்தார்? உங்ககிட்ட இருக்க பாவத்தை எடுத்துட்டு தம்முடைய பரிசுத்தத்தை கொடுப்பதற்காக வந்தார். அப்போ எப்போ அது நடக்கும்? சங்கீதம் 51:4 பாவங்களை அறிக்கையிட்ட தாவீதுக்கு ஆண்டவர் அவருடைய அநீதியை எடுத்துவிட்டு தன்னுடைய நீதியை கொடுத்தார். அவருடைய அசுத்தத்தை எடுத்துவிட்டு தம்முடைய பரிசுத்தத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் அவன் சொன்னான் 7:8 அதிகாரத்தில் என்னை சுத்திகரியும், நான் சுத்தமாவே. அல்லேலூயா. என்னை கழுவும், உறைந்த மழையிலும் வெண்மையாவே. எப்படி ஜெபிக்கணும்? எப்பொழுதும் சுத்திகரி ஆண்டவரை, கழுவும் ஆண்டவரை, நான் பிரசுத்தமாக இருக்கிற ஆண்டவரை, பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரை, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, என்னை காப்பாற்றி, என்னை காப்பாற்றி, என்னை காப்பாற்றி, என்னை காப்பாற்ற. இப்படியே புலம்பும் பொழுதுதான் கர்த்தர் உன் சிவத்திற்கு பதிலும் ஒரு பலனும் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? என்ன கொடுப்பார்? உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்க, ஒரு சரியான சுத்திகரிப்பை ஜனங்கள் பெறவில்லை. ஒரே ஊற்றில் தித்திப்பான தண்ணியும் வருது, கசப்பான தண்ணியும் வருது. அல்லேலூயா. இங்க ஆராதனை பண்றீங்க, வீட்டில் போய் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. அல்லேலூயா. இது சரியா ஆகாது. சரியா ஆகாது. பரிசுத்தமாக இருக்கிறவன் வெளிப்படுத்தல் 22:11 பாருங்க. ஆமா, இன்னும் பரிசுத்தமா, இன்னும் நீதி செய்கிறவன். அன்பு தேவ பிள்ளைகளை நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவன் தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு 1 யோவான் 3:3 இயேசுவை போலவே மாற வேண்டும். எப்படி மாறணும்? எப்படி மாறணும்? உனக்கு பேசணும், இயேசுநாத பேசுற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும்படிதான் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி அந்த ரத்தத்தினாலே உனக்கு ஜெயத்தை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. உனக்கு ஜெயம் எங்கிருந்து வருது? ஜெயம் எங்கிருந்து வருது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. அல்லேலூயா. நீங்க அந்த காலத்தில் ஒரு பாட்டு படிப்பியே, வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. கரெக்டா சொல்றீங்க. ஆமா, இயேசுவே. ஆமா, அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தை விட்டுட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னமோ சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. அப்படியே சுத்திகரிக்கப்பட்டுட்டா அந்த இதயத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் பொங்கி வழி ஆரம்பிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இருதயம் பரிசுத்தமாகி விட்டது. அந்த இருதயத்திலே இயேசு இறங்கி விட்டார். இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்க போகிறார்.
இப்பொழுது உனக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்து விட்டார்னு அர்த்தம். நீங்க அந்த இருதயத்தில் சந்தோஷமே இல்லை, கவலை தான் இருக்குது. ஏன்டா இருக்கிறோம், ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம்னா நமக்கு சுத்திகரிப்புக்காக இன்னும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. நல்லாவே சோர்ந்து போய் தான் இருக்கிறார். சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகக்கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா யாரு? கிறிஸ்துவ பிள்ளைங்கன்னா அன்புள்ளவர்கள். கிறிஸ்துவ பிள்ளைகள்னா யாரு? கிறிஸ்துவ பிள்ளைகள்னா பரிசுத்தமானவர்கள். கிறிஸ்துவ பிள்ளைகள்னா யாரு? கிறிஸ்துவ பிள்ளைகள்னா செபிக்கிறவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதற்காக பாருங்க, நம்ம தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்தம் தாரும், இன்னும் பரிசுத்தம் தாரும், இன்னும் பரிசுத்தம் தாரும். அல்லேலூயா. ஆமா பிள்ளைகள், நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே இன்னும் 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 சுத்திகரிக்கப்பட்டு பாருங்க, சரியான ஒரு பரிசுத்தத்தை தெரிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஜெயம். உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஜெயம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன செய்யணும்? நான் பரிசுத்தராக இருக்கிறேன், நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நீங்க அதுக்கு மட்டும் ஜெபிச்சு பாருங்க. நாளைக்கு பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு தம்பி வந்தான். அவன் சொன்னான், அண்ணே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் கேட்டாங்க. அவன் நல்லா தடியாக இருந்தான். ஒரு புல்லட்டில் வந்தான். சரியா, அதில் தாடிகள்லாம் வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா பார்க்க ஒரு ரவுடி மாதிரி இருந்தான். அப்போ நான் அவனுக்கு ஜெபம் பண்ணி எடுத்து சொன்னேன், தம்பி நீ ஆண்டவருக்கு பிரியமாகிறியே, நீ ரவுடித்தனம் பண்ணுறியே, நாளைக்கு வர பாப்பா இன்னைக்கு இருக்கிறியே, கர்த்தர் உன்னை எப்படி ஆசீர்வதிப்பார்? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப கவலையாக போச்சு. அவன் சொன்னான், எல்லாரும் என்ன ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்களே, அதெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டேன். நாளைக்கு வர பாப்பா இன்னைக்கு இருக்கிறது உண்மையாக இல்லையா, அதை மட்டும் சொல்லு. நீ அதெல்லாம் மாற்றிக்கிட்டோன்னா உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னை என்ன செய்வாரு? சரி, ஆண்கள் நிறைய ஒரு உட்காந்துருக்கேன், உங்கள் சத்தருடைய முகம் எனக்கு காட்டுது பாருங்க, உங்கள் முகத்தை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆண்டவர் சொல்றார், பாருங்க, உன்னால் ஒன்றுமே செய்ய முடியும், உன்னால் ஒன்றுமே செய்ய முடியல. இப்படியே இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் உன் வாழ்க்கை தோல்வி உள்ள வாழ்க்கையாக மாறும். ஆகவே இப்பொழுதே நீ சொல்லணும், ஆண்டவரை நான் எனக்கு ரொம்ப பொறுமை வேணும், ரொம்ப அன்பு வேணும், ரொம்ப தாழ்மை வேணும், அதுக்காக என்னை கழுவ, என்னை சுத்திகரியும். இப்படியே செபி. அப்படி ஜெபிச்சா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். தேவன் உனக்கு பரலோகத்தில் இருக்கிறது உன் அருகி இருப்பார். அல்லேலூயா. எபேசியர் 2:13 சொல்லுகிறது, அவருடைய ரத்தத்தினாலே இப்பொழுது தேவனுக்கு சமீபமானீர்கள். அல்லேலூயா. இயேசு எங்க வந்துட்டாரா? நம்ம பக்கத்தில் வந்துட்டார். நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே உடைய ரத்தத்தினால கழுவும், என்ன பரிசுத்தமாக சொல்லி கண்ணீரோடு ஜெபிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்க பக்கத்தில் வந்துடுவார். அவர் உங்க பக்கத்தில் வந்துட்டாருன்னா உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி இல்லைன்னா நீங்க வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவீங்க. இப்போ அப்படிதான் கஷ்டப்படுறீங்க. அல்லேலூயா. பின்னால உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே, அல்லேலூயா. ஆமா, உங்கள் எல்லாம் இங்க பாருங்க, என்ன மட்டும் பாருங்க. நான் தான் உங்களை பின்னாலே முன்னாலே பார்க்கணும். நான் எதுக்கு கண்ணு மூடாம திறந்துக்கிட்டே இருக்கேன்? நான் கண்ணை மூடிட்டுன்னா உங்களை எனக்கு தெரியாது. நான் கண்ணை மூட சொல்லுவேன், நான் மூட மாட்டேன். அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில என்ன செய்ய பாருங்க. எப்பொழுது சாதகமான சூழ்நிலை இல்லை, எல்லாருமே கஷ்டப்படுறீங்க. இந்த மழையை பற்றியெல்லாம் இப்படி மழை பெஞ்சுதான் என்ன ஆகும்? எல்லாருக்கும் வியாதி வந்துடும். வியாதி வந்தால் எங்கே போவியே? நேராக டாக்டர்கிட்ட போவியே. டாக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி போட்டு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன். அவங்க இப்படியாவது ஒரு படத்தை கொடுக்குறாங்கப்பா. அல்லேலூயா. பேசினா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி போகும்.
நம்ம கன்வென்ஷன் ஸ்பீக்கர்னு சொல்ல முடியாது. சரியா? நம்ம திருட்டுற ஸ்பீக்கர். என்ன ஸ்பீக்கர்? ஆமாம், நல்ல திருட்டுற ஸ்பீக்கர். அல்லேலூயா. ஆமாம், அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாரும் சுத்திகரியும், என்னை கழுவும், மறுபடியும் உடைய ரட்சிப்பை என்னிலே பூரணப்படுத்தும் ஜெபிக்கணும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு பரலோகம் ஒன்று பார்த்து சொல்லும். இவன் என்னுடைய நேசகுமாரதி. அல்லேலூயா. என்ன குமாரதி? நேசகுமாரதி. பல காரியங்களை குறித்து மனதிலே சஞ்சலப்படுகிறார். இது எனக்கு சம்பவிக்குமா, இது எனக்கு சம்பவிக்காதா என்று தன் மனதிலே யோசிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் உனக்கு இரக்கமுள்ளவராய் இருந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நீ நன்மையை பெற்றுக்கொள்வாய். ஆனாலும் நீ தாழ்த்து ஆயக்காரனை போல என்ன செய்ய? தாழ்த்து. முதல் வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் நடுவில் சொல்வது. அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாரும் வல்லவே போடுங்க. அல்லேலூயா. எல்லாரும் சுத்திகரிக்கப்படணும். கிறிஸ்தவன் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்தால் தேவன் முன்னிடத்தில் வந்து போய்கிட்டே இருந்தார். பரிசுத்தமும் ஒன்று சேர்த்துக்கணும். இனமும் இனத்தை சேரும், பணத்தை சேரும். அது உலக பழமொழி. சரி, அவனை சுத்திகரிக்க ஆரம்பிச்சு கடவுளே உங்ககிட்ட வருவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீ இப்போ என்ன கேட்ப? இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு தப்பிச்சுன்னு தெரியலையே, கடவுள் நம்மளை மட்டும் கைவிட்டாருன்னு கேட்பேன். கர்த்தர் கைவிடலை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சகோதரியை காட்டுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது, ரொம்ப சண்டை போடுறேன். சரி, எல்லாருக்கும் சண்டை போடுறேன். ஆனால் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். சரி, அவன் உன்னை அப்பமா நினைப்பா. அதனால் நீ அப்படி கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். முற்றிலும் ஜெயத்தை கொடுக்க வந்திருக்கிறார். என்ன கொடுக்க வந்திருக்கிறார்? ஜெயத்தை கொடுக்க வந்திருக்கிறார். 100% victory. அல்லேலூயா. 100% ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம்? ஏமாதானோ என்று இருக்க வேண்டாம். கர்த்தர் இனி பெரிய காரியங்களை செய்வார். நீ சுத்திகரிக்கிறது உண்மைன்னா, உன்னை மறுபடி கண்ணீரோடு உன்னை சுத்திகரிக்கிறது உண்மைன்னா, உன் வீட்டுக்கு கர்த்தர் வருவார். உன் வீட்டுக்கு கர்த்தர் வருவார். 38 வருஷம் பாருங்க, ஒரு மனுஷன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். அவனை தேடி கர்த்தர் போறார். சகையும் திடீர்னு பரிசுத்தமாகணும்னு ஒரு ஆசை வந்தது. அவன் வந்து காட்டத்தி பார்த்தது ஏறி ஆண்டவரை தேடுறான். ஆண்டவர் சொல்லிட்டார், உன் வீட்டுக்கு நான் வரப்போறேன், உன் வீட்டில் நான் தங்க போறேன் என்று சொல்லிட்டார். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டில் தங்க போறாரா? இப்ப நான் உங்களை ஒரு ஆள் கூப்பிட்டு இங்க நில்லுங்கன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு தங்க போகிறான்னு கேட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்றதை சொல்லிடலாம். அல்லேலூயா. நீங்க என்ன சண்டை வந்துருக்காங்க? அல்லேலூயா. ஆமா. சிலர் பார்க்க ரொம்ப கவலையோடு இருக்கே, கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்க கடந்த கால பாவத்தெல்லாம் நினைச்சு உங்களை கைவிட்டுவார் நினைக்கிறீங்க. அவங்க கைவிட மாட்டார். உன் கடந்த கால பாவத்தை மன்னிச்சு உன்னை மறுபடியும் நம்முடைய ரத்தத்தினால கழுவி உன் ஆசீர்வதிக்கிறார். தெய்வம் வந்திருக்கு. அவர் என்ன செய்ய மாட்டாரா? உன் கடந்த கால பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுருவாரு. அதை அவர் நினைக்க மாட்டார். பக்கத்தினாக்கா என்ன செய்வாங்க? சிலர் சொல்லுவாங்க, பாருங்க இந்த போற பாரு, இப்ப அந்த பயிர் குடிக்கிறத விட்டுருக்கான், இவன் முழு குடிக்காரன். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆனா ஒண்ணு என்னையும் இதுக்கு முன்னால இவன் முழு குடிகாரன்னு சொன்னா ஆண்டவர் கோவப்படுவார். ரோமர் 8ஆம் அதிகாரம் ஒரு 39-33 வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் நீதிமான் ஆக்கினவனை குற்றம் சுமத்துகிறவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் அவன்கிட்ட கேட்ட பழக்கத்தை எடுத்து அவனை ரத்தத்தினால கழுவி சுத்தமாகிட்டேன். அவனை குடிகாரன்னு சொன்னவன் யார்? அவனை 2 பார்க்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள கொஞ்சம் உங்களை தாழ்த்தி சுத்திகரிச்சுக்கிட்டீங்கன்னா
உங்க வீட்டில் இயேசுனாரு பாருங்க, கொடி கட்டி பாருங்க. அல்லேலூயா. உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது, பெரிய ஆயிருவீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்றார், முற்றிலும் ஜெயம், முற்றிலும் முற்றிலும். அல்லேலூயா. பிள்ளைகள நீங்க ஒண்ணுமே சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு என்னமோ பாட்டுக்கு அது வரை தெரியுது, அதனால படிக்க ட்ரை பண்ணி பார்க்குறேன். நான் காலத்தில் நிற்க மாட்டேன், நீங்க தான் எனக்கு இந்த மாதிரி சேர போகணும். அல்லேலூயா. மரத்திலிருந்து ஜெயம் வரும், பரநம்மை காக்க வந்தோர். மரத்திலிருந்து ஜெயம் வரும், பரநம்மை காக்க வந்தோர். காக்கும் வைக்காதே உன்னதே, உன்னதே, உன்னதே. காக்கும் வைக்காதே உன்னதே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அல்லேலூயா. ஆமாம் பிள்ளைகள், அதிகமாக பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப ஆண்டவரை கெஞ்சி எழுது ஜெபிக்கணும். இனி வாழ்க்கை செய்யலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனம் வாசிக்க பார்ப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் ஒரு 4ஆம் வசனம் வாசிக்க பார்ப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது ஜெயம். அல்லேலூயா. அந்த விசுவாசம் நம்முடைய அப்படின்றத விட்டுட்டு என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்க போகிறது. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் இருக்குதா? உங்களுடைய விசுவாசம் இருக்குதா? உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. எப்போ நீங்கள் இயேசுவே கூப்பிட்டீங்களோ அப்பவே கடவுள் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்ததுனால